வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த மைவி தியேட்டர்ஸ் கம்பெனியுடைய டைரக்டர்ஸுடைய முன்ஜாமீன் சம்மந்தமான அப்டேட் நமக்கு ஏதாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுவேன் அப்படின்ட்டு. அப்படி ஒரு அப்டேட் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தா, டைரக்டர்ஸுடைய முன்ஜாமீனுக்கான ஹியரிங் டேட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்றைக்கு அப்படின்னு பார்த்தா 20ஆம் தேதி. சரிங்களா? தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டது எவ்வளோ நேரம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அப்படி தான் வெப்சைட்டில் இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய 20ஆம் தேதி இந்த பெயில் பெட்டிஷனை ஒத்தி வச்சுருக்காங்க. சரிங்களா? நாளைக்கு இதற்கான ரிசல்ட்டை நாம் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். நல்லதாக இருந்தாலும் அல்லது கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி உள்ள சில கெட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் நம்ம உண்மைத்தன்மையோடு தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எல்லாமே கடவுள்கிட்ட வேண்டிங்க, எல்லாருக்கும் முன்ஜாமீன் கிடச்சி சீக்கிரமாக ரிட்டர்னாக ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து அந்த கம்பெனி மீண்டு அந்த கம்பெனி நம்பி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு தொடர்படியான வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம அத்துணை நபருடைய இந்த நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது. சரிங்களா? ஸோ அடுத்து ஏதாவது முக்கியமான அப்டேட் எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்மளுடைய சேனல் மூலிமா வெளிப்படுத்துகிறேன். நம்மளோட இணைந்திருங்க. மேலும் இது போன்ற உண்மை தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.